அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 5 பன்முக கலைஞர் அப்படிங்கிற உரைநடையில ஒரு மதிப்பெண் வினா விடைகள். முதல் வினா, இயற்பெயர் மறைந்து இட்ட பெயர் நிலைக்கும் அளவுக்கு கலைஞர் மு. கருணாநிதி அவர்களை அடையாளப்படுத்தி, கேள்வி, அவர் அடையாளப்படுத்தியதால் தன்னை பெருமைப்படுத்திக் கொண்டது எது அப்படின்னா கலை. அடுத்தது, கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் பிறந்த நாள் எது அப்படின்னா 1924ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் நாள் தான் அவருடைய பிறந்த நாள். அடுத்த வினா, கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தார் அப்படின்னா நாகைப்பட்டினம் மாவட்டத்துல திருக்குவளை அப்படிங்கிற ஊர்ல பிறந்தார். கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் தந்தையார் யார் அப்படின்னா முத்துவேலர். கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் எந்த துறையில் சிறந்து விளங்கினார் அப்படின்னா எழுத்துத்துறை, பேச்சு, நாடகம், திரைப்படம், அரசியல் உள்ளிட்ட பல துறைகளில் அவர் சிறந்து விளங்கியதால் தான் அவருக்கு பன்முக கலைஞர் அப்படின்னு நம்ம பாராட்டுகிறோம். அடுத்த வினா, பழுமரக்கனி பயன் கொள்ளும் பேச்சாளர், முத்தமிழிலும் வல்ல வித்தகர் என்று கலைஞரை பாராட்டியவர் யார் அப்படின்னா பேராசிரியர் அன்பழகனார். அடுத்த வினா, கலைஞரின் புதையல் புதினத்தில் உள்ள கதாபாத்திரத்தின் பெயர் என்ன அப்படின்னா குழந்தை. கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் முதலில் எழுதிய நாடகம் எது அப்படின்னா பழனியப்பன் 1944ல எழுதியிருக்காரு. கலைஞர் எந்த போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்களை திரட்டி திருவாரூரில் உள்ள வீதிகளில் ஊர்வலம் நடத்தினார் அப்படின்னா இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்துல. கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் எழுதி புகழ்பெற்ற புதினம் எது அப்படின்னா தென்பாண்டி சிங்கம். கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் எழுதிய மற்றொரு புதினம் எது அப்படின்னு கேட்டா பொன்னர் சங்கர். அடுத்த வினா, கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் எந்த துறையில் பேச்சு கலைஞராக விளங்கினார் அப்படின்னா அரசியல் துறையிலையும் பொது மேடை பேச்சுகளிலும் அவருடைய பேச்சு சிறந்ததாக இருந்தது. கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் பேச்சில் எந்த தன்மை சிறப்பாக காணப்பட்டது அப்படின்னா அவருடைய பேச்சுல எது சிறப்பாக இருந்தது அப்படின்னா அவருடைய சொல்வன்மை. அவர் அந்த பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான் சிறப்பு பெற்றதாக இருந்தது. கலைஞர் அவர்கள் தொடங்கிய அமைப்பு என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாணவர் மன்றம், சிறுவர் சீர்திருத்த சங்கம் அப்படிங்கிற 2 அமைப்பை அவரு தொடங்கி இருக்காரு. தமிழ்நாடு மாணவர் மன்றத்தை எதற்காக கலைஞர் தொடங்கினாரு அப்படின்னா மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி அளிப்பதற்காக தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றத்தை அவர் தொடங்கினார். அடுத்த வினா, கலைஞர் நடித்த நாடகம் எது? அதாவது அவர் நடித்த நாடகம், எழுதியது கேட்கல, அவர் நடித்த நாடகம் எது அப்படின்னா தூக்குமேடை. தூக்குமேடை நாடகத்தில் கலைஞர் யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நடித்தார் அப்படின்னா நடிகர் எம்.ஆர். ராதாவின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் அந்த நாடகத்துல நடித்தார். கலைஞருக்கு கலைஞர் என்ற சிறப்பு பெயர் எப்போது வழங்கப்பட்டது அப்படின்னா அந்த தூக்குமேடை நாடகத்துல நடித்தாருல்ல அந்த பாராட்டு விழாவில், அந்த நாடகத்தினுடைய பாராட்டு விழாவில் தான் கலைஞருக்கு கலைஞர் அப்படிங்கிற சிறப்பு பட்டம் கொடுக்கப்பட்டது. அடுத்த வினா, கலைஞரின் முதல் திரையுலக படம் எது? திரையுலகம் சினிமாவுக்கு வந்தது எப்ப அப்படின்னா ராஜகுமாரி படத்துல தான் முதல்ல திரைப்படத்துக்குள்ள வர்றாரு. அடுத்த வினா, ராஜகுமாரி திரைப்படம் எந்த ஆண்டு வெளியானது அப்படின்னா 1947ஆம் ஆண்டு வெளியானது. ராஜகுமாரி திரைப்படத்திற்கு முழு வசனத்தையும் எழுதியவர் யார் அப்படின்னா கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். ராஜகுமாரி திரைப்படத்தின் முதலாக நடித்தவர் யார்? அந்த படத்துல நடித்தது யார் அப்படின்னா எம்ஜிஆர். கலைஞரின் கதை வசனத்தில் எம்ஜிஆரின் நடிப்பில் வெளிவந்த படங்களில் ஒன்று எது அப்படின்னா மந்திரி குமாரி. இதுக்கு முன்னாடி ராஜகுமாரி பார்த்தோம். அடுத்த படம் மந்திரி குமாரியும். கலைஞருடைய கதை வசனத்துல எம்ஜிஆர் நடிப்புல வெளிவந்த படம் மந்திரி குமாரி. அதே போல கலைஞரின் கதை வசனத்தில் வெளிவந்த மற்றொரு திரைப்படம் எது அப்படின்னு கேட்டா மலைக்கல்லன். கலைஞரின் பேச்சின் தனி சிறப்பு என்ன அப்படின்னா சொல் புதிது, சுவை புதிது அப்படிங்கிறது அவருடைய பேச்சினுடைய தனிச்சிறப்பு. அடுத்தது, கலைஞரின் வசனங்கள் எவ்வாறு அமைந்திருந்தன? அவருடைய வசனங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா அடுக்குமொழி வசனங்களாக இருந்தது. அடுக்குமொழி வசனம் மட்டும் கிடையாது, முற்போக்கு சிந்தனை உடையதாகவும் அவருடைய வசனங்கள் அமைந்திருந்தது. அடுத்த வினா, கலைஞரின் கதை வசனங்களில் பகுத்தறிவு பேசிய படங்கள் எதுனா பராசக்தி, ராஜகுமாரி, மலைக்கல்லன் மூன்றும் பகுத்தறிவு பேசிய படங்கள். அடுத்தது, சமூக சீர்திருத்த கருத்து படங்கள் எது அப்படின்னா பரதநாட்டு இளவரசி, பணம், நாம், திரும்பி பார். சமூக சீர்திருத்த கருத்து பேசிய படங்கள் எதுனா பரதநாட்டு இளவரசி,
பணம், நாம், திரும்பிப் பார். அடுத்து பெண்களுடைய முன்னேற்றம் பற்றி பேசிய படங்கள் யாவை அப்படின்னா, மணமகள், ராஜா ராணி, இருவர் உள்ளம், பாசப்பறவைகள். அடுத்து அடுத்த வினா, அரசியல் பேசிய படங்கள் யாவை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, புதுமைப்பித்தன், குறவஞ்சி, அரசலங்குமரி, வண்டிக்காரன் மகள் இதெல்லாம் வந்து அரசியல் பேசிய படங்கள். அடுத்த வினா, இலக்கியம் பேசிய படங்கள். இலக்கியத்தை பத்தி பேசிய படங்கள் எது எது அப்படின்னா, அபிமன்யு, பூம்புகார், உளியின் ஓசை இந்த 3 படங்களும் இலக்கியம் பேசிய படங்கள். அடுத்தது அவர் எழுதின வசனத்துல மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது என்பது யாருடைய வசனம் அப்படின்னா கலைஞருடைய வசனம். எந்த படத்துல வருது அப்படின்னா பூம்புகார் படத்துல வருது. பூம்புகார் அப்படிங்கிறது இலக்கியம் பேசிய படம். அடுத்தது நாற்றம் எடுத்த சமூகத்தில் நறுமணம் கமழ்விக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன் என்பது எந்த படத்தினுடைய வசனம் அப்படின்னா ராஜா ராணி படத்தினுடைய வசனம். அடுத்த வினா, பொறுத்தது போதும் மனோகரா என்பது எந்த படத்தின் வசனம் அப்படின்னா மனோகரா படம். கலைஞர் தொலைக்காட்சிக்காக எழுதிய தொடர் எது? தொலைக்காட்சிக்காக எழுதிய தொடர் எது அப்படின்னா ராமானுஜர். அடுத்தது இதழியல் கலைஞர் பகுதியில் அண்ணாவின் திராவிட நாடு இதழில் அண்ணாவினுடைய திராவிட நாடு அப்படிங்கிற இதழில் முதல் கட்டுரை எழுதும் போது அவருடைய வயது என்ன அப்படின்னா 18 வயது. அண்ணாவினுடைய திராவிட நாடு இதழ்ல அவர் ஒரு கட்டுரை எழுதுறாரு. அந்த கட்டுரை எழுதும்போது அவருடைய வயது என்ன அப்படின்னா 18 வயது. அடுத்த வினா, முரசொலி ஏட்டை கையெழுத்து பிரதியாக வெளியானது எப்போது அப்படின்னா 1942ஆம் ஆண்டு. கலைஞர் எந்த புனைப்பெயரில் பல கட்டுரைகள் எழுதியிருக்காரு அப்படின்னா சேரன் அப்படிங்கிற பெயர்ல கலைஞர் வந்து பல கட்டுரைகள் எழுதியிருக்காரு. ஆங்கிலேயரால் தமிழ்நாட்டு வீரர் மலேசியா கணபதி தூக்கிலிடப்பட்டு இறந்ததை அறிந்த கலைஞர் எழுதிய சிறு கட்டுரை எது அப்படின்னா கயிற்றில் தொங்கிய கணபதி அப்படின்னு சிறு கட்டுரை எழுதியிருக்காரு. அவர் எழுதும்போது அவருடைய வயது 22 வயது. அடுத்த வினா, கலைஞர் எழுதிய சிறுகதைகளில் சிலவற்றை குறிப்பிடுக. அவர் எழுதின சிறுகதை நாடகம் புதினம் பார்த்தோம், தொடர் பார்த்தோம். இப்போ கேட்கறது சிறுகதைகள் எது எது அப்படின்னா நலாயினி, சித்தார்த்தன் சிலை, சந்தன கிண்ணம், தாய்மை, அணில் குஞ்சு இதெல்லாம் வந்து அவருடைய எழுதின சிறுகதைகள். அடுத்தது நெஞ்சுக்கு நீதி என்பது எத்தகைய நூல்? நாடகமா புதினமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நெஞ்சுக்கு நீதி அப்படிங்கிறது கலைஞரின் வாழ்க்கை வாழ்க்கை வரலாற்று நூல். அவரை பத்தி அவர் எழுதின வாழ்க்கை வரலாற்று நூல் தான் நெஞ்சுக்கு நீதி. அடுத்தது கலைஞர் எழுதிய சிறுகதைகளில் குறிப்பிடத்தக்கது எது எது அப்படின்னா சங்கத்தமிழ், குறளோவியம், தொல்காப்பிய பூங்கா இதெல்லாம் வந்து குறிப்பிடத்தக்க சில நூல்கள். கலைஞர் எழுதிய இலக்கண நூலுக்கு இலக்கிய சுவை ஊட்டும் நூல் எது அப்படின்னா தொல்காப்பிய பூங்கா. இந்த தொல்காப்பிய பூங்காவில் எத்தனை நூற்பாக்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டன அப்படின்னா 142 தொல்காப்பிய நூற்பாக்களை அவர் எடுத்திருக்காரு. 142 தொல்காப்பிய நூற்பாவை எடுத்திருக்காரு. இந்த தொல்காப்பிய பூங்கா எத்தனை தலைப்புகளில் அமைந்துள்ளது அப்படின்னா 100 தலைப்புகளில் அமைந்துள்ளது. தலைப்புன்னு கேட்டா 100, எத்தனை நூற்பாக்கள் அப்படின்னு கேட்டா 142. கலைஞர் தம் உரையில் எத்தனைக்கும் மேற்பட்ட உவமைகளை பயன்படுத்தி இருக்காரு அப்படின்னா 150க்கு மேற்பட்ட உவமைகளை வந்து பயன்படுத்தி எழுதியிருக்காரு. அடுத்த வினா, நெல்லுக்குள் இருந்து அரிசி தலை காட்டுவது போல் வெள்ளை விழிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளி காட்டிய வண்ணம் இருந்தன அப்படிங்கிற ஒரு வரியை எழுதினவர் யாரு அப்படின்னா கலைஞர். எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா அவர் எழுதின ஒரு உவமைக்கு எடுத்துக்காட்டு. கலைஞரின் கவிதைகள் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்திருக்கு அப்படின்னா 9 தொகுதிகளாக வெளிவந்திருக்கு. புறநானூற்று தாய் என்பது எத்தகைய படைப்பு அப்படின்னா அது ஒரு வசன கவிதை. புறநானூற்று தாய் அப்படிங்கிறது எத்தகைய படைப்பு அப்படின்னா வசன கவிதை. கலைஞர் பாடிய இரங்கற்பா யாரை பற்றியது அப்படின்னு அடுத்த வினா. அதற்கான விடை அறிஞர் அண்ணாவை பற்றியது. இரங்கற்பா அவர் இறந்த போது அண்ணாவை பற்றி அவர் இரங்கற்பா பாடியிருக்காரு. அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கலைஞர் எழுதிய நீல் கவிதை எவ்வாறு தொடங்குகிறது அப்படின்னா அண்ணா மறைந்தாயா அப்படின்னு அவருடைய கவிதை தொடங்குகிறது. அடுத்த வினா, கலைஞர் கட்டிய திருவள்ளுவர் கோட்டம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா சென்னையில் அமைந்துள்ளது.
திருவள்ளுவர் கோட்டத்தில் எத்தனை குறட்பாக்கள் செதுக்கப்பட்டுள்ளன? 1330 குறட்பாக்களும் செதுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் சிலையின் கீழ் பொறிக்கப்பட்டுள்ள குறள் எது அப்படின்னா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறது திருவள்ளுவருடைய சிலைக்கு கீழ பொறிக்கப்பட்ட குறள். அடுத்த வினா, பூம்புகார் கலைக்கூடத்தில் எவற்றின் காட்சிகள் சிற்பங்களாக வடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா, சிலப்பதிகார காட்சிகள். பூம்புகார் கலைக்கூடத்துல எந்த காட்சிகள் ஆ சிற்பங்களாக இருக்கு அப்படின்னா, சிலப்பதிகாரத்தினுடைய காட்சிகள். அடுத்த வினா, 2010ஆம் ஆண்டு கோவையில் நடைபெற்ற மாநாடு எது அப்படின்னா, உலக தமிழ் செம்மொழி மாநாடு. நடத்தியது கலைஞர். கலைஞர் மறைந்த நாள் எது அப்படின்னா, 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் நாள் அவர் மறைந்த தினம். அடுத்தது கம்பராமாயண வினாக்கள். கம்பராமாயணத்தை இயற்றியவர் யார் அப்படின்னா, நமக்கு தெரியும் கம்பர். கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை கொண்டது அப்படின்னா, 6 காண்டங்களை உடையது. கம்பராமாயணத்தினுடைய முதல் காண்டம் எது அப்படின்னா, பாலகாண்டம். இயற்கையின் தோற்றமாக இல்லாமல் ஓர் ஓவியமாக விரிகிறது எது? இயற்கையினுடைய தோற்றமாக இல்லாமல் அது ஒரு ஓவியம் போல விரிகிறது எது அப்படின்னா, 6. அடுத்த வினா, தாது சோலை தோறும். இதில் தாது என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, மகரந்த தூள். அடுத்தது மாதவி வேலி. இதில் மாதவி என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஒரு வகை கொடிய குறிக்குது. குறுக்கத்தி கொடிய குறிக்குது. மாதவி வேலி அப்படிங்கிறது குறுக்கத்தி கொடிய குறிக்கின்றது. பூகவனங்கள் அப்படிங்கிறதனுடைய பொருள் என்னன்னா, பூஞ்சோலைகள். உயிரென உலாயது அன்றே என்று கூறப்படுவது எது அப்படின்னா, 6. அடுத்த வினா, அந்த தாதுகு சோலை தோறும் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் எந்த படலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா, ஆற்றுப்படலம். காலகாண்டத்துல ஆற்றுப்படலத்துல அந்த தாதுகு சோலை தோறும் அப்படிங்கிற பாடல் இடம்பெற்றுள்ளது. கம்பரின் சிறப்பு பெயர் என்ன? கவி சக்கரவர்த்தி. கம்பர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா, தேரெழுந்தூர். கம்பராமாயணம் எந்த ராமாயணத்தை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னா, வால்மீகி எழுதின ராமாயணத்தை தழுவிதான் கம்பராமாயணம் இயற்றப்பட்டது. தாதுகு சோலை தோறும் அப்படின்னு தொடங்கும்ல அந்த பாடல், 6 அந்த பாடல்ல 6 எங்கெல்லாம் பரவி பாய்கிறது அப்படின்னு கம்பர் வரிசைப்படுத்துகிறார் அப்படின்னா, சோலைகள், காடுகள், மலரும் பொய்கைகள், புதுமணல் தடாகங்கள், கமுகு தோட்டங்கள், நெல் வயல்கள். இதுல எல்லாம் அந்த 6 பாய்ந்து பரவுகிறது அப்படிங்கிறத கம்பர் அழகா வர்ணிச்சிருப்பாரு. அடுத்த வினா, தண்டலை மயில்கள் ஆட அப்படிங்கிறதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, தன் அப்படின்னா குளிர்ந்த. சோலையில் தண்டலை அப்படிங்கிறது குளிர்ந்த சோலையில் மயில்கள் அழகுற ஆடுகின்றன அப்படிங்கிறது அதனுடைய பொருள். அடுத்த வினா, தாமரை விளக்கம் தாங்க. தாமரை விளக்கம் தாங்க அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, தாமரை மலர்கள் விளக்கு போல் தோன்றுகின்றது. தாமரை மலர்கள் பார்ப்பதற்கு விளக்கு போல் இருக்கிறது அப்படிங்கிறதா அதனுடைய பொருள். தாமரை விளக்கம் தாங்க. அடுத்தது கொண்டல்கள் முழவின் ஏங்க என்பதனுடைய பொருள் என்ன? கொண்டல் அப்படின்னா மேகங்கள், முழவு அப்படின்னா மத்தளம். மேகங்கள் மத்தள ஒலியை எழுப்புகின்றன. கொண்டல்கள் முழவின் ஏங்க அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா, மேகங்கள் மத்தள ஒலியை எழுப்புகின்றன. அடுத்தது தெண்டிரை எழுநி காட்ட என்பதனுடைய பொருள் என்ன? தெண்டிரை அப்படின்னா நீர்நிலைகள் எழுப்பும் அலைகள். திரை அப்படின்னா அலை. தெண்டிரைனா நீர்நிலைகள் எழுப்பக்கூடிய அலைகள். எழுநினா திரைச்சீலை. அப்போ அந்த நீர்நிலைகளில் எழும்பும் அலைகள் வந்து திரைச்சீலைகளாய் விரிகின்றன. பார்ப்பதற்கு திரைச்சீலை போல இருக்குது அப்படிங்கிறது அதனுடைய பொருள். அடுத்தது வண்டுகள் ரிங்காரம் பாடுவது எதை போல் இருந்தது அப்படின்னா, மகரயாழின் தேனிசை. மகரயாழ் இசைக்கும் போது வரக்கூடிய அந்த இசை வண்டுகள் ரிங்காரம் பாடுவது போல் இருந்தது அப்படின்னு அந்த பாடல்ல கம்பர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது அந்த தண்டலை மயில்கள் என தொடங்கும் பாடல் எந்த நிலத்தின் சிறப்புகளை கூறுது அப்படின்னா, மருத நிலத்தினுடைய சிறப்பு. தண்டலை மயில்கள் அப்படிங்கிற தொடங்கக்கூடிய பாடல்கள் எந்த நிலத்தை பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னா, மருத நிலம். அடுத்தது தண்டலை மயில்கள் என தொடங்கும் பாடல் எந்த படலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா, நாட்டு படலம். இதுக்கு முன்னாடி ஆற்று படலம், இப்ப இந்த தண்டலை மயில்கள் பாடல் நாட்டு படலத்தில் அமைந்துள்ளது. அடுத்தது கம்பர் ராமனின் மேனியை வர்ணிக்க பயன்படுத்தும் உவமைகள் என்னென்ன? எப்படியெல்லாம் ராமனுடைய மேனிய உவமைப்படுத்துகிறார் அப்படின்னா, மையோ
மரகதமோ, மறிகடலோ, மழைமுகிலோ அப்படின்னு சொல்லி அவரு உவமைப்படுத்துகிறார். அடுத்த வினா, உவமையை பயன்படுத்தி நிறைவாக சொல்ல முடியாத ராமனின் மேனியை எச்சொல்லை கொண்டு கம்பர் நிறைவுபடுத்தியுள்ளார் அப்படின்னா, ஐயோ! இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியல? உவமையே கையாள முடியல. அப்படிங்கிற இதுல ஐயோ! அப்படின்னு சொல்லி இன்னும் உவமைப்படுத்துவதற்கு வார்த்தைகள் இல்ல அப்படின்னு சொல்லி, ஐயோ! அப்படிங்கிற வார்த்தையில ராமனினுடைய மேனியை நிறைவு செய்கிறார். அடுத்து வெய்யோன் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா, சூரியன். வெய்யோன் ஒளி தன் மேனியன் என தொடங்கும் பாடல் எந்த படலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா, கங்கை படலம் அயோத்தியா காண்டத்துல. வெய்யோன் ஒளி தன் மேனியன் அப்படின்னு ராமனுடைய மேனிய புகழ்ந்து பாடுறாரு பார்த்தீங்களா? அந்த பாடல் எந்த படலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா, கங்கை படலத்துல அயோத்தியா காண்டத்துல அமைந்துள்ளது. அடுத்த வினா, ஆழ நெடுந்திரை ஆறு கடந்திவர் போவாரோ என தொடங்கும் பாடல் எந்த படலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா, கங்கைகான் படலம், அதுவும் அயோத்தியா காண்டம். ஓசை தரும் இன்பம் உவமையிலா இன்பமடா என்று கூறியவர் யார் அப்படின்னா பாரதி. ஓசை தரும் இன்பம் உவமையிலா இன்பமடா அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா பாரதியார். ராமன் யாரிடம் தோழமை பாராட்டுகிறார் அப்படின்னா வேடனான குகனிடம் தோழமை பாராட்டுகிறார். வேழ நெடும்படை அப்படிங்கறடைய பொருள் என்ன அப்படின்னா யானைகள் கொண்ட படை. வேழம் அப்படின்னா யானைகள். யானைகள் கொண்ட படை அப்படிங்கிறதா வேழ நெடும்படை. அடுத்த வினா, கரங்கு போல் விற்பிடித்த காளதூதர் கையிலே உறங்குவாய். இதில் கரங்கு என்பதன் பொருள் என்ன? காளதூதர் என்று யாரை குறிப்பிடுகிறார் கம்பர்? அதாவது கும்பகர்ணன எழுப்பும்போது பாடியிருப்பாரு. கரங்கு போல விற்பிடித்த காளதூதர் கையிலே உறங்குவாய். கும்பகர்ணா நீ எந்திரி அப்படின்னு பாடுறாரு. கரங்கு அப்படிங்கிறது பொருள் என்ன அப்படின்னா காற்றாடி. அடுத்தது காளதூதர் அப்படின்னா யாருன்னா யமனதான் அவரு காளதூதர் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது உறங்குகின்ற கும்பகர்ணா உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகிறது அப்படின்னு பயன்படுத்தும் போது இந்த வரி எந்த படலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா கும்பகர்ணனுடைய வதைப்படலம். கும்பகர்ணன் வதைப்படலத்துல இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அடுத்த வினா, கம்பராமாயணத்தின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா ராம அவதாரம். கம்பராமாயணத்தினுடைய மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா ராம அவதாரம். கம்பரை போற்றி பாடப்பட்ட தொடர்கள் எது எது அப்படின்னா கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும், விருத்தம் என்னும் ஒன்பாவிற்குயர் கம்பன் அப்படிங்கிற தொடர்கள் எல்லாம் கம்பரை போற்றப்பட்ட தொடர்கள். கம்பர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் எழுபது, சிலை எழுபது. நன்றி.